நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. Let us look unto Jesus, நாங்கள் இயேசுவை நோக்குவோம். the living God is present on this altar. வாழ்வுள்ள ஆண்டவர் இந்த பீடத்தில் இருக்கின்றார். He is the one who has come down into on this altar அவர் தாமே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ளார். in the form of this bread. இந்த அப்பத்தின் வடிவில் He humiliated himself அவர் தன்னையே தாழ்விப்படுத்திக் கொண்டார். and has come down அவர் இங்கே இறங்கி வந்துள்ளார். in order to save us எங்களை மீட்டுக் கொள்வதற்காக, and to heal us, எங்களை குணமாக்குவதற்காக, to liberate us எங்களை விடுதலை செய்வதற்காக, and bless us. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக. Let's all praise and glorify God. ஆண்டவரே நன்றி ஸ்துதி சொல்லுவோம். Let us worship Him, அவரை ஆராதனை செய்வோம், adore Him. அவரை வணங்குவோம். Let us sing together this hymn. எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. Stand up and sing. அனைவரும் எழுந்து நின்று நீங்கள் பாடலாம். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே என்னை
கண்டீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே 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 ஆராதனை 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 Lift your hands and ஆராதனை 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 waving your hands. உங்கள் கைகளை அசைத்து ஆராதனையுங்கள். இயேசுவே 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 ஆராதனை 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 இயேசுவே 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 when the whole community praise and glorify God, எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது mighty power of God will be manifested. ஆண்டவருடைய வல்லமை அவ்விடத்தில் வெளிப்படுத்தப்படும். Heaven will be opened. உன்னகமே திறந்து வைக்கப்படும். God will look upon each and every one of us with His favor. ஆண்டவர் தன் கிருபையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பார். His merciful eyes will be turned to us. அவருடைய இரக்கமான கண்கள் எங்களை நோக்கி திருப்பப்படும். His mighty hands will be stretched towards us. அவரது வல்லமை மிகுந்த கைகள் எங்களை மீது நீட்டப்படும். This is the hour God has chosen for us. ஆண்டவர் எங்களுக்காக தேர்ந்துள்ள தருணம் இதுதான். This hour is an hour of blessing. இது ஆசீர்வாதத்தின் நேரம். God's mighty power is going to be manifested. ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தப்படுகின்ற நேரம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. As all of us know,
when Paul and Silas, who were in the prison, எங்களுக்கு தெரியும் பவுலும் சீலாசும் சிறை கூடத்தில் இருக்கும் பொழுது they were praying at night in the prison. அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இரவு செபித்துக் கொண்டிருந்தார்கள். It was a dark cell, dark room. அது ஒரு அந்தகாரமான அறையாக இருந்தது. There was no musical instrument. அந்த இடத்தில் எந்தவித வாத்தியங்களும் இருக்கவில்லை. There was no organ, there was no drum. அங்கே ஆர்கன், ட்ரம் ஒன்றுமே இல்லை. The only one that they had was their chain. அவர்களுடைய விலங்குகள் மட்டும்தான் அந்த இடத்தில் இருந்தது. And shaking that chain அந்த விலங்குகளை அசைத்து as the musical instrument, அதை ஒரு வாத்தியமாக உபயோகித்து they praised God in a loud voice. அவர்கள் சத்தமாக ஆண்டவரை துதித்து பாடினார்கள். Then mighty power was manifested. ஒரு பெரிய வல்லமை அவரிடத்தில் இறங்கி வந்தது. When they praised God, அவர்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது calling on the name of Jesus, அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லி அழைத்த பொழுது the whole prison was shaken. அந்த முழு சிறை கூடமே அசைந்து அதிர்ந்து Just like an போனது. earthquake, ஒரு நிலை அதிர்ச்சி போல the whole prison was shaken. நிலம் அதிர்ச்சியை போல அந்த சிறை கூடமே அதிர்ந்தது. The doors of the prison were opened. அந்த சிறை கூடாரத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. The chains were broken. விலங்குகள் உடைக்கப்பட்டன. They were free. அவர்கள் விடுதலை பெற்றார்கள். Still they did not escape from the prison. என்றாலும் அவர்கள் அங்கிருந்து தப்பி போகவில்லை. They went on praising God. அவர்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். That is the power of praising God. ஆண்டவரை துதிப்பதில் இருக்கின்ற வல்லமை அதுதான். Do you want to see the mighty power of God in our midst? உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் காண விரும்பினால், Do you want to see the mighty power of God in our midst? உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வல்லமையை காண உங்களுக்கு விருப்பமா? Do you want to see? விருப்பமா? Do you want to see? விருப்பமா? Praise the Lord. Praise the Lord. Are you ready to praise God? ஆண்டவரை துதிக்க தயாரா? Are you ready to raise your voice? குரல்களை உயர்த்தி துதிக்க தயாரா? Are you ready to glorify God in a loud voice? ஆண்டவரை மாட்சிமைப்படுத்த உங்கள் குரல்களை உயர்த்த தயாரா? Then let us sing the same hymn in a loud voice. அதே பாடலை நாங்கள் குரலை உயர்த்தி பாடுவோம். Let us glorify the name of Jesus. இயேசுவின் நாமத்தை துதித்து பாடுவோம். The only name given for our salvation. எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் அதுதான். The powerful name. இயேசுவின் வல்லமை மிகுந்த நாமம். Before that name, அந்த நாமத்தின் முன்னிலையில் every knee here on earth எல்லாம் பூமியில் எல்லா முழந்தாள்கள் and in heaven வானத்தில் இருக்கின்ற முழந்தாள்கள் are bent. வண்டியிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. It is that name given for healing. குணமாக்குதலுக்காக வழங்கப்பட்ட பெயர் அது. It is that name given for our salvation and liberation. எங்களுடைய விடுவிப்புக்காக மீட்புக்காக கொடுக்கப்பட்ட பெயர் அது. When we pronounce the name of Jesus, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது evil spirit will flee. எல்லா அசுத்த ஆவிகளும் ஓடிச் சென்று விடும், அகன்று We விடும். will be delivered from evil possessions. எல்லா விதமான பிடிகளிலும் இருந்தும் நாங்கள் விடுதலை You பெறுவோம். want to see that power? அந்த வல்லமையை காண விருப்பமா? Do you want to see that power? அந்த வல்லமையை காண விருப்பமா? Let us sing once again in loud voice. இன்னும் சத்தமாக அந்த பாடலை All of you together sing. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பாடுவோம். Let this whole atmosphere இந்த முழு சூழ்நிலையுமே resonate with that voice of praise. அந்த துதியினால் நிரம்பி அதிரட்டும். Let all evil powers flee away from எல்லா us. விதமான சத்துருக்களும் அசுத்தாவிகளும் இந்த இடத்தை Let there விட்டு be mighty விலகட்டும். anointing. இவ்விடத்தில் ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி Let there வரட்டும். be mighty healing, miraculous healing. இந்த இடத்தில் அதிசயமான குணமாக்குதல்கள் நடைபெறட்டும். Let's all sing together. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு Everybody together, loud voice. எல்லாரும் சத்தமாக ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே இயேசுவே ஆராதனை Continue to praise God. ஆண்டவரை ஸ்துதிப்போம் இந்த நேரத்தில். ஆராதனை 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 At least 2 people having respiratory problems, suffocation is being killed by the Lord. சுவாச தொடர்பாக வியாதி இருக்கின்ற 2 பேர் இந்த இடத்தில் குணம் பெறுகின்றீர்கள். When that person climbs a little height, that gives to gasp. ஒரு ஏறி நடந்து ஏதாவது மாடிப்படி அல்லது ஏதாவது ஏறி செல்லும் பொழுது உங்களுக்கு களைப்பு அதிகமாக வருகிறது. Jesus healing 2 people from that problem. அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து 2 பேரை இயேசு Let's குணமாக்குகிறார். praise God. நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து நன்றி சொல்லுவோம். Sing the same hymn. Let us praise God. ஆண்டவரை துதித்து அந்த பாடலை பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 Continue. ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை 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 One lady who is having some menstrual disorder or bleeding is being healed by the Lord. மாதவிடாய் அல்லது இரத்தப்போக்கு சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கின்ற ஒரு பெண்மணி இந்த நேரத்தில் குணமாகின்றாள். Praise the Lord. Praise the Lord. Let us sing. Let us continue to sing. நாங்கள் தொடர்ந்து சபிப்போம். ஆண்டவருக்கு துதியை பாடுவோம். நன்றி இயேசுவே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 There is somebody who was not visiting the parents or grandparents for many
months or years. பல மாதங்களாக அல்லது வருடங்களாக தங்களது பெற்றோரை அல்ல பாட்டு அல்லது பாட்டியை பார்க்க முடியாமல் பார்க்க செல்லாமல் சிலர் இருக்கிறீர்கள். Has not gone to that ancestral home for some time. சில வருடங்களாக சில காலங்களாக உங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர் வீட்டுக்கு செல்லாமல் சிலர் இருக்கிறீர்கள். Jesus is helping that person to visit that ancestral home and the grandparents. உங்களுடைய பாட்டன் பாட்டியை போய் சந்திக்க வேண்டிய கிருபையை இயேசு உங்களுக்கு தருகிறார். And God is promising that God is going to bless that person in a special way if you do that. நீங்கள் இந்த செயலை செய்தால் விசேட விதமாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. 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 There is one person who had some bitter experience during the Pongala festival. பொங்கல் அந்த கொண்டாட்டத்தை செய்து ஏதோ ஒரு மனக்கசப்பு அனுபவத்தை முகம் கொடுத்த ஒருவர் இங்கே இருக்கின்றீர்கள். That experience haunting that person even now. அந்த அனுபவம் அந்த கசப்பான அனுபவம் இப்பொழுதும் கூட உங்களை வாட்டுகின்றது. Something painful happened on that day. அந்த நாள் உங்களுக்கு மனவேதனை தருகின்ற ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. Jesus is healing that person. அந்த நபரை ஆண்டவர் இப்பொழுது குணமாக்குகின்றார். Jesus blessing the family even. அவங்க குடும்பத்தையும் சேர்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Let us lift our hands and praise God freely for 2 minutes. 2 நிமிடங்கள் எங்கள் குரல்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி சுதந்திரமாக ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். Hallelujah. 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 Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Hallelujah. Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. Glorify mighty name, Lord. நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு, நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனை தோத்தரிக்கின்றோம். நன்றி சொல்லுவோம். Hallelujah. 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 நன்றி இயேசு, நன்றி இயேசு. மைசுதிக்கின்றோம். நன்றி சொல்றோம். Hallelujah. 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 Lord, we thank you and praise and glorify you, Lord. Let your name be glorified. Let your glorious name be magnified. Let your glorious name be glorified in your work of the earth. Every temple on your name, every member of this community, glorify your mighty name. Let their families also be blessed. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. 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 Jesus, praise you, Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise, praise, praise the Lord. Praise, praise, praise the Lord. Today is first Saturday of the month. இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. Praise the Lord. Praise the Lord. Sit down for 1 minute. ஒரு நிமிடத்திற்கு அமருங்கள். When you sat down, நீங்கள் அமர்ந்த பொழுது some of you have really experienced a lot of ease in your body. உங்கள் உடலில் ஒரு இலகி போன ஒரு தன்மையை உணர்ந்தீர்கள். Praise the Lord. Praise the Lord. Many of you feel that you have rejuvenated. புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் போல் பலர் உணர்ந்தீர்கள். Praise the Lord. Praise the Lord. Those who felt that way, can you raise your hands? அப்படி உணர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள் பார்ப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. As I told you, today is the first Saturday of the month. இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. According to Fatima revelation, ஃபாத்திமா திருவெளிப்பாடுகளின்படி our Holy Mother appeared in Fatima and revealed one thing.
எங்களுடைய தேவ அன்னை ஃபாத்திமாவில் காட்சியளித்து ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். And the Holy Mother told அவர் சொன்னார், those individuals and families மனிதர்களும் குடும்பத்தினர்களும் which consecrate themselves to the Immaculate Heart of Mary, தேவனின் திரு இருதயத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள் for 5 consecutive first Saturdays, தொடர்ந்து 5 முதல் சனிக்கிழமைகளில் தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள் will be especially blessed by the Lord. ஆண்டவரால் விசேட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வர் என்று. Praise the Lord. Praise the Lord. So today, if you consecrate you and your family to the Immaculate Heart of Mary, ஆகவே இன்று நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவ அன்னையின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்தால் that Fatima promise is going to be fulfilled. அந்த ஃபாத்திமா அந்த நகரில் சொல்லப்பட்ட திருவழிபாடின் சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். Praise the Lord. Praise the Lord. When I was in UK, நான் இங்கிலாந்தில் இருந்த பொழுது in our retreat center, எங்களுடைய தியான இல்லத்தில் we used to have this first Saturday devotion. ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையிலும் நாங்கள் இந்த சபத்தை செய்வதுண்டு. And every first Saturday, ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் one Irish family used to come. அயர்லாந்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வருகை தரும். Father, mother, தாய், தந்தை, 3 children, 3 daughters, 3 மகள்மார் and 2 sons. 2 மகன்மார். Every first Saturday they used to come. ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் அவர்கள் வருவார்கள். And before I left, நான் அங்கிருந்து வெளியேறும் முதல் and that family came and told me, அவர்கள் வந்து எனக்கு சொன்னார்கள், you know, Father, why we come every first Saturday? ஏன் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் நாங்கள் வருவோம் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். When you started this first Saturday devotion, நீங்கள் இந்த முதல் சனிக்கிழமையின் இந்த சபத்தை தொடங்கிய பொழுது you announced, நீங்கள் சொன்னீர்கள், those who come on first Saturdays and consecrate themselves to the Immaculate Heart of Mary, முதல் சனிக்கிழமை வந்து எவர் தங்களையே தேவனின் திருவுள்ளத்திற்கு அர்ப்பணம் செய்கிறார்களோ your family will be blessed. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. You believed in that promise. நாங்கள் அந்த வாக்குறுதியை நம்பினோம். We had been to Fatima, நாங்கள் ஃபாத்திமாவுக்கு சென்றிருக்கின்றோம். and we had devotion to the Our Lady of Fatima. ஆகவே ஃபாத்திமாவின் தேவனை மீது எங்களுக்கு பக்தி இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So we believed in that. ஆகவே நாங்கள் அதனை நம்புகின்றோம். So the whole family used to come. ஆகவே முழு குடும்பமாகவே அவர்கள் வருவார்கள். Now we can testify you before you. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்கிறோம். That promise has been fulfilled. அந்த வாக்குறுதி எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. We can see a lot of change in your family. எங்கள் குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை காணுகின்றோம். My husband was a drunkard. எனது கணவர் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். He stopped drinking. அவர் குடிப்பழக்கத்தை கைவிட்டார். My son was so mischievous. எனது மகன் மிகவும் குலப்படிக்காரன். Now he behaves so well. இப்பொழுது நிதானம் அடைந்து விட்டான். My eldest daughter, என் மூத்த மகள், she had an illegal relationship. தகாத உறவில் அவள் இருந்தாள். Now she stopped. இப்பொழுது அதை நிறுத்தி விட்டாள். Praise the Lord. Praise the Lord. There's so much of change. எவ்வளவோ மாற்றங்கள். And God has blessed even economically. ஆண்டவர் எங்களை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதித்துள்ளார். Praise the Lord. Praise the Lord. So if we are faithful, ஆகவே நாங்கள் உண்மையுள்ளவராயிருந்தால் and every first Saturday, ஒவ்வொரு முதல் if சனிக்கிழமையும் we consecrate ourselves and the family எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணம் to the செய்தால் Immaculate Heart of Mary, இயேசுவின் தாயின் in the திருவுள்ளத்திற்கு name of Jesus, இயேசுவின் நாமத்தில் who is enthroned here, இவ்விடத்தில் பீடத்தில் இருக்கின்றவர், I give you the promise, நான் உங்களுக்கு வாக்குறுதி you அளிக்கிறேன், will find a difference. நீங்கள் ஒரு மாற்றத்தை காணுவீர்கள். Your family will undergo transformation. உங்கள் குடும்பம் ஒரு பெரிய மாற்றத்தை முகம் கொடுக்கும். Do you believe in that? நம்புகின்றீர்களா? Praise the Lord. Praise the Lord. So now let us all stand up. ஆகவே எல்லோரும் எழுந்து Or you can kneel down. எல்லோரும் முழந்தாள் படியிடுவோம். Those who can kneel down. இயலுமானவர்கள் முழந்தாள் படியிடுங்கள். We are going to consecrate ourselves to the Immaculate Heart of Mary. நாங்கள் எங்களையே தேவ அன்னையின் உள்ளத்திற்கு அர்ப்பணம் செய்ய போகின்றோம். It will be shown on the TV screen. இவ்விடத்தில் இந்த டிவியில் நீங்கள் அதனை பார்ப்பீர்கள். And you can read and make the consecration. இப்பொழுது அந்த சபத்தை நாங்கள் சொல்லி அந்த அர்ப்பணத்தை செய்வோம். All of you consecrate your family to the Immaculate Heart of Mary. நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தினரை
தேவனின் திரு உள்ளத்திற்கு அர்ப்பணியுங்கள். Husband, consecrate the wife. கணவர்மார் மனைவியை அர்ப்பணம் செய்யுங்கள். Wife, consecrate the husband. மனைவி கணவரை அர்ப்பணம் செய்யுங்கள். Parents, consecrate your children. பெற்றோருங்கள் பிள்ளைகளை அர்ப்பணம் செய்யுங்கள். Children, consecrate the parents. பிள்ளைகள் உங்கள் பெற்றோரை அர்ப்பணம் செய்யுங்கள். Brothers and sisters, consecrate the brothers and sisters. சகோதர சகோதரிகளை அர்ப்பணம் செய்யுங்கள். So all of you pray this consecration prayer together. இந்த அர்ப்பண சபத்தை நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சொல்லுவோம். மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் செபம். ஓ மரியாயின் மாசற்ற இருதயமே, இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே, எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையுமாகிய மாமரியே, உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இயேசுவின் இருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினோர், அதுபோல எங்களையும் ஆண்டு வழி நடத்தும்படி செய்தருளும். ஓ அன்பு நிறைந்த அன்னையே, நாங்கள் எப்பொழுதும் வலிமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கண்ணீர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கு எதிரான சிந்தனைகள், அஞ்ஞானமும் போன்ற தீமைகள் எங்களை இருங்காதவாறு செய்தருளும். மாதாவோடு தேவரிற்கும் தேவருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, எமது இல்லங்களிலும் உலகமெங்கும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நீதியும் பிரகாசிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது புண்ணிய மாதிரியை நாங்கள் கண்டுபாவிக்கவும், ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும் அடிக்கடி தேவ நற்கருணை முகதாட்சியத்தை புறந்தருளும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய தேசனுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உம்மை அண்டி வருகிறோம். உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எரியும் தெய்வீக நெருப்பு எமது திரு இருதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். தாயே, பரிசுத்தமும் ஆன்மீக தானமும் பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்வு என் மேல் சுமத்தும் அத்துணை சுமைகளையும் பரிகார கரத்தோடு தவமுயற்சிக்காக உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரி அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Do you know the prayer I remember the most gracious Virgin Mary? I don't know. I didn't know. Praise the Lord. Okay. Let's raise our hands before the Lord. எங்கள் கைகளை உயர்த்துவோம். Let's say Hail Mary once. நாங்கள் எல்லோரும் அருள் நிறைந்த மரியை ஒரு முறை Believing that through the intercession of the Holy Mother, தேவனின் மாசற்ற தன்மையை முழுமையாக நம்பி God is blessing our family. ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார். As the family during the wedding feast at Cana, அந்த கானாவூர் திருமணத்தின் பொழுது அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து போல our Holy Mother is with us. எங்கள் தேவதாய் எங்களுடன் இருக்கின்றார். Holy Mother has taken possession of our family. தேவன் எங்கள் குடும்பங்களை தாங்கியுள்ளார். He is the mother of our family. அவர் தான் எங்கள் குடும்பங்களின் தாயாகவே She is interceding for us. அவர் எங்களுக்காக பரிந்துரை செய்கிறார். God is blessing us. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். Say Hail Mary. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So you can remain, if you don't mind, you remain on your knees.
தொடர்ந்தும் நீங்கள் இயலுமென்றால் முழந்தாள் படியில் இருங்கள். We are going to pray for healing. இப்போது குணமாக்குதலுக்காக குருவானவர் சபிக்க போகிறார். Let the healing power of God fall on us. இயேசு ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் மீது இறங்கி வரட்டும். We will sing a hymn. நாங்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். When you continue to sing, நீங்கள் தொடர்ந்தும் பாடலோடு இணையுங்கள். I'll be praying for healing of all of you. குருவானவர் உங்கள் அனைவரும் மீதும் குணமாக்குதல் வர சபிப்பார். Praise the Lord. Praise the Lord. You need not stop singing when I pray. குருவானவர் பாடும் சபிக்கும் பொழுது பாடுறதை நிறுத்த You வேண்டாம். can continue to sing. தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. If you are sick நீங்கள் நோய் வியாதியுடன் வந்திருந்தால் or any member of your family is sick, இல்லாட்டி குடும்பத்தில் எவராவது நோயுடன் இருந்தால் believe that through your prayer, நம்புங்கள் உங்கள் சபத்தின் மூலம் at this moment, இந்த நேரத்தில் God is healing you. ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார். God does not want you ஆண்டவர் உங்களை வெறுக்கவில்லை. to suffer unnecessarily. தேவையில்லாமல் நீங்கள் பாடுபட ஆண்டவருக்கு Jesus is விருப்பமில்லை. ready to heal you. இயேசு உங்களை குணமாக்க தயாராக You need இருக்கிறார். faith. உங்களுக்கு நம்பிக்கை You அவசியம். can become a powerful testimony before others. மற்றவர் முன்னால் ஒரு வல்லமை மிகுந்த சாட்சியாக நீங்கள் Jesus மாறலாம். wants to send you out ஆண்டவர் உங்களை வெளியேற்ற விரும்புகின்றார். as a powerful testimony. ஒரு வல்லமை மிகுந்த சாட்சியாக. Praise the Lord. Praise the Lord. So let's all sing together. நாங்கள் எல்லோரும் இந்த பாடலுடன் நம்பிக்கையோடு Let the பாடுவோம். healing power of God fall on you. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமத்தை வல்லமிறங்கி Let வரட்டும். God work miracles amongst us. ஆண்டவர் எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்தருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கொடும் எல்லா கொடும் ஒரு வார்த்தை சொன்ன. Oh Lord Jesus Christ, we believe in your power. Lord Jesus Christ, we believe in your power, Lord. You can set us free. If anybody in this community kneeling down before your Eucharistic presence is under any kind of bondage of bad habits, drunkenness, drug addiction, smoking, or sexual bad habits, watching pornography, or any kind of sexual abuse, Lord Jesus Christ, you liberate them, you set them free by your powerful name. Lord Jesus said they have the habit of telling lies, getting angry, and hot-temperedness. Lord Jesus, set them free from all those bondages. Set them free from all those evil inflictions. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, let all of them be liberated. Let all of them be liberated from all those bondages, Lord. Continue to sing. Continue to sing now. Lord Jesus, we adore and glorify you. We thank you, Lord. Let the mighty power be manifested. Let this moment be a moment of change and transformation. As you went into the land of Gerasenes, the man who was possessed by legion came to me and he commanded. Oh, that man was liberated from those bondage and he was completely free. The same miracle take place in this community. All evil afflictions, all evil possessions may be completely cast away in this community. If they have gone for witchcraft, black magic, sorcery, or any kind of other superstitious belief, went after astrology, palm reading, and any kind of such evil practice, Lord Jesus, in the mighty name, this whole community may be liberated from that bondage. In the mighty name of Jesus, let them be liberated from this bondage. Lord, I thank you and praise you, Lord. Thank you, Jesus. Praise you, Jesus. Lord Jesus, by your powerful name, all those who are sick may be healed. The cancer patients, kidney patients,
terminally sick, all those having any heart problem, heart attack, or heart diseases, may be healed by the powerful name of Jesus. All those who are having wheezing, asthmatic trouble, all those who are having any problem in the lungs and livers, or in post-COVID complications, may be healed. The suffering from arthritis, any swelling in their body, or any growth in their body, any ulcer in the body, may be healed by the powerful name of Jesus. Lord, I thank and praise and glorify you. Thank you, Jesus. Praise you, Jesus. Any has got a problem of ears, a hearing problem, or any problem in the eyes, unable to see, or they have got now deteriorated the eye vision, let them be healed by the powerful name of Jesus. Lord, I thank and praise and glorify name. Thank you, Jesus. Praise you, Jesus. Any family suffering from economic bondage, financial burdens, maybe now helped by the Lord. Let them see miraculous hand of God working in their home. Thank you, Jesus. Praise you, Jesus. Any family that is broken relationship, husband-wife relationship, marriage relationship, family relationship that is broken, that is draining, let the good Lord work miracles for them. Let the whole families may be united by the powerful name of Jesus. Thank you, Jesus. All of you pray together now. அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. இயேசுவே 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 இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. One family who either the living members or the ancestors went for witchcraft and superstitious belief or black magic. ஒரு குடும்பத்தினர் இங்கே இருக்கின்றீர்கள். ஒன்றில் இங்கே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற குடும்பத்தினர் அல்லது இறந்து போனவர்கள் சூனியக்காரரிடம் அல்லது மந்திரக்காரரிடம் சென்று அந்த மந்திரங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். Sometimes they used to hear some strange noise in home. சிலவேளை உங்கள் வீடுகளில் ஒரு விசித்திரமான சத்தம், ஒரு குரல் உங்களுக்கு கேட்கும். Sometimes some creepers or ants or these things used to come all on a sudden. திடீரென்று ஊடுருவுகின்ற விலங்குகள் அல்லது எறும்புகள் உங்கள் வீடுகளுக்குள் திடீரென்று வரும். Sometimes a nasty smell used to be felt. இல்லாவிட்டால் ஒரு மிக மோசமான ஒரு துர்நாற்றம் விளங்கத் தொடங்குவீர்கள். They are not able to pray in the family. குடும்பத்தில் சபிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. There is quarrel at home. இந்த நேரத்தில் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கிறது. No peace at all. வீட்டில் அமைதி இல்லை. Jesus is liberating that family now. அந்த குடும்பத்தை இயேசு இப்பொழுது விடுதலை செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Jesus wants that family to do this. அந்த குடும்பத்திற்கு இயேசு இந்த அறிவுறுத்தல்களை வழங்குகிறார். Every day evening, ஒவ்வொரு நாளும் மாலையில் when you start your family prayer, உங்கள் மாலை குடும்ப சபத்தை சொல்லும் பொழுது light a candle ஒரு மெழுகுவர்த்தியை பார்த்து as வையுங்கள். a symbol of Jesus. The light is the light of your family. இயேசு உங்கள் குடும்பத்தின் ஒளி என்பதன் அடையாளமாக ஒரு விளக்கை பற்ற வையுங்கள். When that candle is over, அந்த மெழுகுவர்த்தி தீர்ந்த பின்பாடு buy another candle இன்னொரு மெழுகுவர்த்தியை and வாங்குங்கள். light that candle. அதனை பற்ற வையுங்கள். So let Jesus be the light of that family. உங்கள் குடும்பத்தில் இயேசு ஒளியாக வரட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 One
fisherman family is now specially blessed by the Lord. ஒரு மீனவ குடும்பத்தை ஆண்டவர் விசேடமாக ஆசீர்வதிக்கிறார். They have financial crisis. அவர்களுக்கு பண பிரச்சனை இருக்கிறது. Even their net and boards are maybe under mortgage or they are going to lose it. நீங்கள் உங்கள் படகுகளை அல்லது உங்கள் வேலைகளை அடகு வைத்ததனால் நீங்கள் அதனை இழந்து விட போகிறீர்கள். And then one member of that family is crying before the Lord. இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் ஒருவர் ஆண்டவர் முன்னிலையில் அழுது கொண்டிருக்கின்றீர்கள். Jesus helping that family. இயேசு அந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்கிறார். God is going to interfere miraculously in that family. ஆண்டவர் அற்புதமாக அந்த குடும்பத்தில் ஈடுபட செயலாற்ற போகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Please stand up. அனைவரும் எழுந்து நிற்போம். Before you go back home, நீங்கள் இன்று வீட்டுக்கு திரும்பி செல்வதன் முன்னதாக Jesus wants to empower you. இயேசு உங்களை வலுவூட்ட விரும்புகின்றார். Because you are going back home நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது blessed by the Lord. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்கிறீர்கள். And in order to continue that blessing அந்த ஆசீர்வாதத்திற்குள் நீண்டு இருக்க and to fight against evils, எதிரியுடன் மோதி அதனை தோற்கடிக்க you need power. உங்களுக்கு வல்லமை அவசியம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Do you want power? வல்லமை வேணுமா? Yes. If God is with us, ஆண்டவர் எங்களோடு இருந்தால் who can be against us? யாரும் எங்களுக்கு எதிராக வர முடியாது. Praise the Lord. Praise the Lord. So we are going to sing a hymn invoking the Holy Spirit. தூய ஆவியானவருக்காக நாங்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடப் போகிறோம். We sing a hymn invoking the Holy Spirit. தூய ஆவியானவருக்காக பாடுகின்ற பாடலில் Then I will pray for all of you. அப்பொழுது குருவானவர் எங்கள் அனைவருக்குமாக செபிப்பார். When we sing this hymn, நாங்கள் இந்த பாடலை பாடும் பொழுது invoking the Holy Spirit, தூய ஆவியானவருக்காக this is what you can do. நீங்கள் இப்படி செய்யுங்கள். You put both of your hands on your heads இரண்டு கைகளையும் தலை மீது வையுங்கள். and believe that Jesus is anointing you. இயேசு உங்களை அபிஷேகிக்கிறார் என்று நம்புங்கள். Believe that Jesus is strengthening you. இயேசு உங்களை வலுவூட்டுகிறார் என்று நம்புங்கள். We are going to have a new Pentecostal experience. நாங்கள் புதிய பெந்தெகோஸ்தே அனுபவத்திற்குள் வருகின்றோம். So let's all pray together this anointing song. ஆகவே இந்த நேரம் இந்த அபிஷேக பாடலை நாங்கள் எல்லோரும் பாடுவோம். All of you praise your hands on your heads. எல்லோரும் உங்கள் கைகளை தலை மீது வையுங்கள். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். Continue. ஜீவத்தண்ணீர் O Lord Jesus Christ, when Saint Paul laid his hands on the faithful in Ephesus, the whole community of the faithful were filled with the Holy Spirit. When Saint Peter preached in the house of Cornelius, the whole household was filled with the power of the Holy Spirit. On the day of Pentecost, the 3,000 people were filled with the Holy Spirit. Lord Jesus Christ, let the same miracle take place in the community. Let all of be anointed by the power of the Holy Spirit. All the fruits of the Holy Spirit come down upon them. The spirit of love, spirit of joy, spirit of peace, spirit of patience, spirit of kindness, spirit of goodness, spirit of faithfulness, spirit of meekness, spirit of self-control. All these fruits of the Holy Spirit come down upon them. The spirit of the fruit of chastity, spirit of modesty, the spirit of humility may come down upon them. Let them be able to produce all fruits of the Holy Spirit. Lord, I adore and worship and glorify you, Lord. Lord Jesus Christ, fill them with all the charisms and gifts of the Holy Spirit. The gift of wisdom, the gift of knowledge, the gift of understanding, the spirit of counsel, the spirit of fortitude,
the spirit of the knowledge of the Lord, the spirit of fear of the Lord, spirit of piety may come down upon them and rest upon them in a very mighty way. The spirit of wisdom, spirit of prophecy, the spirit of interpretation, spirit of working miracles, the spirit of healing, the spirit of prudence, the spirit of miracles, the spirit of service, spirit of intercession, the spirit of apostleship, the spirit of witness, spirit of teaching, come down upon them in a very mighty way and rest upon them, Lord. Empower them, Lord. Empower them and make them strong in your power. Lord Jesus, we adore and worship you. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். You can take your hands. உங்கள் காய்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 minute, all of you praise God in a very mighty voice. ஒரு நிமிடம் எடுத்து முழு உள்ளத்தோடு உயர்த்த குரலில் ஆண்டவரை துதியுங்கள். In the book of Leviticus chapter 19, லேவியர் புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. in verse 6, 6ஆம் வசனம் we read, நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். in the book of Revelation chapter 19, இறைவழிபாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம் verse 2 and 6, 2ஆம் 3ஆம் வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. there we read here like this. இவ்வாறு சொல்லப்படுகிறது. John heard the voice of mighty waters. ஆண்டவர் ஒரு பெரும் குரல்களின் சத்தத்தை கேட்டினார். He heard the voice of a multitude of people. நிறைய மக்களின் குரல் ஒரு முழக்கமாக கேட்டது. That voice was this. அந்த குரல் இவ்வாறு முழங்கியது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. So let the whole atmosphere resonate with the voice of hallelujah. இந்த முழு இடமுமே ஹalleluya என்ற வசனத்தால் எதிரொலிக்கட்டும். Let the whole atmosphere resonate with the voice of praising God. இந்த சூழ்நிலை இவ்விடம் முழுவதும் ஆண்டவரை துதியினால் எதிரொலிக்கட்டும். Are you ready? தயாரா? Only very few responded. கொஞ்சம் பேர் தான் சொல்கிறீர்கள். தயாரா? Lift your hands. கைகளை உயர்த்துங்கள். Freely praise God. விடுதலையோடு சுதந்திரமாக ஆண்டவரை ஸ்துதியுங்கள். Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah, 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 நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 நன்றி தேவனே, ஹல்லேலூயா, 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 நன்றி இயேசு, ஹல்லேலூயா, 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 நன்றி தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. 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 Let's all kneel down to receive the Eucharistic blessing. நற்கரை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். As we receive the Eucharistic blessing, you can sing a song of adoration and praise. ஆராதனையின் பாடலை நீங்கள் இப்பொழுது பாடலாம். Believing that Jesus is blessing not only you individually, இயேசு உங்களை தனிப்பட்ட முறையில் அல்ல, but also your whole family. முழு குடும்பத்தையும். This blessing is not for this moment. இந்த ஆசீர்வாதம் இந்த தருணத்திற்காக மட்டுமல்ல. This blessing that you are going to receive now நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்கின்ற ஆராதனை is going to last for future.
எதிர்காலத்திற்குமாக வழங்கப்படுகின்ற ஆசீர்வாதம். This blessing should last till the end of your life. உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் வரை இந்த ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். It's not simply a temporary blessing. அது ஒரு நிரந்தரமற்ற இந்த நேரத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல. Not for a momentary blessing. ஒரு தருணத்திற்காக மட்டும் கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் அல்ல. This blessing of Jesus இந்த இயேசு தருகின்ற is ஆசீர்வாதம் going to rest on you till the end of the world, till the end of your life. உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் வரை உங்களோடு இருக்கும். Praise the Lord. Praise the So you Lord. praise God as you receive the Eucharistic blessing. நற்கரியாண்டவரின் ஆராதனை ஆசீர்வாதத்தை பெறுகின்ற நேரத்தில் நாங்கள் செபிப்போம். மாண்புயரேவருள் அணுவானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே பணித நிழனை அறிய இயலா குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரேவருள் அணுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. O sacrament most holy, O sacrament divine, all praise and all thanksgiving be every moment thine. O sacrament most holy, O sacrament divine, all praise and all thanksgiving be every moment thine. O sacrament most holy, O sacrament divine, all praise and all thanksgiving be every moment thine. Praise the Lord. Praise the Lord. Please be seated just 1 minute. ஒரு நிமிடம் அனைவரும் அமருங்கள். We'll be blessing all materials you have brought ஆசீர்வதிப்பதற்காக கொண்டு வந்த எல்லா பொருட்களும் இப்பொழுது குருவானவர்கள் by ஆசீர்வதிப்பார்கள். sprinkling the holy water. ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை தெளித்து ஆசீர்வதிப்பார்கள். Before that, I would like to announce certain things. அதற்கு முன் சில அறிவித்தல்கள் இருக்கின்றன. I would like to invite you once again next month for first Friday of the month, May 2nd, we have the Tamil one-day convention. மீண்டும் அடுத்த மாதம் மே மாதம் 2ஆம் தேதி ஒரு நாள் தியானம் இருக்கிறது. உங்கள் அனைவரையும் அதற்கு வரவேற்கின்றோம். And May 3rd, Sinhala, and May 4th, English. மே 3ஆம் தேதி சிங்கள மொழியிலும் 4ஆம் தேதி ஆங்கில மொழியிலும். In the month of May, we have Tamil retreat, 3 days inner healing retreat. மே மாதத்தில் 3 நாள் வதிவிட தியானம், தமிழில் உள்மன காயங்களை ஆற்றும் தியானம் நடைபெறும். Praise the Lord. Praise the Lord. And we have live streaming every day. ஒவ்வொரு நாளும் குருவானவருடைய திருப்பலி இணையதளத்தில் வெளியாகின்றது. Of course, it is in English, ஆங்கில மொழியில் அது நடைபெறும். but still you can follow.
ஆனாலும் உங்களால் அதனை பின்பற்றலாம். From 6:30 to 8 o'clock. அதிகாலை 6:30 8 மணி வரை We have adoration and holy mass. ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறுகிறது. During the adoration, we place all your intentions before the Holy Eucharist. ஆராதனையும் பொழுது உங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் நற்கருணை ஆண்டவர் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். So you can send your prayer intentions to our representative in the email ID. ஆகவே உங்கள் மன்றாட்டுகள் அனைத்தையும் தியான இல்லத்தின் இமெயில் விளம்பர அடையாளத்துக்கு நீங்கள் அனுப்ப முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Then your prayers will be raised before the Lord. We will be praying for you. ஆண்டவர் முன்னிலையில் உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.